பொய் புள்ளி விவரங்களை பொது வழியில் வைத்து மூக்குடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு வாரமாட்டு கேரளத்தினுடைய முதல்வர் சொல்றாரு, வெளி மாநிலத்திலிருந்து பூக்கள் கேரளாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாளை மறுநாள் அங்க ஓணம் பண்டிகை. அத மனதில் வச்சுக்கிட்டு கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் விவசாயிகள் பூ எக்கச்சக்கமா பயிரிட்டு இருக்காங்க. அதை ஏதோ அன்னைக்கு வாங்கி விற்கிற சமாச்சாரம் இல்ல. ஓராண்டு காலம் அந்த பயிரை வளர்த்து இன்னைக்கு அதை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு வார காலமாட்டு அவங்க பறிச்ச பூவை ரோட்ல போடுதாங்க, மாட்டுக்கு வைக்காங்க, பறிக்க முடியாம அப்படியே இறந்து நாசம் ஆகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த கேரளா சொன்ன அடுத்த நிமிஷமே கேரளாவுக்கு அண்டை மாநிலம் நம்ம தான் பூ சப்ளை பண்றோம், காய்கறி பழங்கள் பண்றோம். உடனே நம்முடைய முதல்வரோ அமைச்சர்களோ அவரை சந்திச்சு, எங்களுக்கு பூக்களை உங்களை நம்பிதான் பண்ணணும், எங்களுக்கு இந்த பூவை வாங்க, அது ஹைஜீனிக்கா தான் வருது, நாங்க ஒன்னும் தொற்று அதன் மூலம் பரவாது, இது எடுக்க வேண்டிய நடவடிக்கை யாரும் அவங்க எடுக்கல. நான் மரியாதைக்குரிய மூத்த அரசியல் தலைவர் திரு அப்பாவு அவர்களுக்கு ஒரு பதிலளிக்க விரும்புகிறேன். இந்த பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலேயே அரசியல் கட்டமைப்பை நடத்தி இன்று பொய்யுரையை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கும் அப்பாவு அவர்களே, இந்த கேரளால இந்த வெளி மாநிலங்களிலிருந்து பூ கொண்டு வரலாங்கிற தடை உத்தரவை பிறப்பித்து 27ஆம் தேதி 2 நாள் ஆச்சு. இங்க எங்க ரோட்ல கொட்டினாங்க, எங்க மாட்டுக்கு போனாங்க, எங்க மக்கள் அல்லல் படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்த மாதிரி தெரியல. முதலில் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அங்கே கேரளாவில் பூ வைத்திருப்பவர்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 27 கேரளாவில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு பூ கொண்டு வரலாம், ஓணம் பண்டிகைக்கு கொண்டு வரலாம், கோவிட் புரோட்டோகால் நடைமுறையை பின்பற்றுங்கள் சொல்லி அந்த ஆணை பிறப்பித்து 2 நாள் ஆகுது. இன்னையே உங்களுக்கு தெரியாம இருக்குன்னு தெரியல. 2வது, இந்த இ பாஸ் முறையில் ஊழல் 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 அப்படிங்கிறாரு. அந்த நம்ம செக்ரட்டேரியட்ல 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆமா, கண்டிப்பா தவறு எங்க நடந்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கம் தன் கடமையை சரியாக செய்து கொண்டிருப்பது என்பதற்கான உதாரணம். அதே இ பாஸை திருவண்ணாமலையில் டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருந்த திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி போலி பாஸை தயாரித்து கைது செய்த அனுபவம் இருக்கிறது. அதனால நம்ம சட்டத்துல என்ன வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரையறை மக்கள் கடைபிடிக்கிறார்களா, நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கடைபிடிக்கிறார்களா, பொது வாழ்க்கையில் இருக்கிற நாமளும் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இங்க 31,434 கோடி ரூபாய் முதலீடு மீட்டு 69,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கி நாம ஒரு முன்னோடி மாநிலமா திகழ்ந்துட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் 45% வேலை வாய்ப்பின்மைன்னு சொல்லி பொய் புள்ளி விவரங்களை பொது வழியில வைத்து மூக்குடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.